இன்று தமிழக வெற்றி கழகம் துவங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. இன்று அது தொடர்பாக எங்களுடைய தலைவரின் தலைமையில் இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து 3ஆம் ஆண்டு துவக்கத்தை எங்களுடைய தலைவர் துவங்கி வைத்தார். அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு 2026 தேர்தல் வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை அளித்த தேர்தல். அதுக்கு வர இன்னும் 2 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதற்காக எவ்வாறு பணி செய்ய வேண்டும், எவ்வாறு மக்களும் சென்று சேர வேண்டும் என மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிக்க. 2026 தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேர்தலாக இருக்கும். 2026 மே மாதம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் இதேபோல எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக 4ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கும் நிகழ்வு நடைபெறும் என்பது எங்களுடைய தொண்டர்கள் விருப்பமாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியாச்சு. இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட். தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் வந்து 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல அது அதிகமா இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த காலத்திலும் தமிழகம் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஒரு கேரிடர் அமைப்பதாக சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பகுதியை வந்து மிலிட்டரி கேரிடரா, அதாவது மிலிட்டரி கேரிடரா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அறிவித்தெஞ்சார் ஒன்றிய பிரதமர் அவர்கள். ஆனா இதுவரை அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் பெருசா துவங்கினதாக யாருக்கும் தெரியவில்லை. இதுவரை வரி குறைப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லை. வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு. மூலப்பொருட்கள் விலையை வந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் விலைகள் மாறி மாறி நிர்ணயிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை. அது சம்பந்தமா எதுவும் இல்லை. ஏன்னா மூலப்பொருட்களை ஒரு தினமா நியமிச்சாதான் அதோடைய விலையை நிர்ணயிச்சாதான் இன்னைக்கு இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் அதை வைத்து ஒரு தொழிலை துவங்க முடியும். ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸோட விலை வந்து ஏற்ற இறக்கமா இருந்தால் எப்படி தொழில் செய்ய முடியும்? எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அனைவரும் 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது அனைத்தும் வந்த தேர்தலில் பதிலளிக்கும் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.